வணக்கம். படித்ததில் பிடித்தது. ஒருத்தர் ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டியிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ கூப்பிட்ருக்காரு. ஆட்டோ கூப்பிட்டோன்னே இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போகணும், எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னோடனே ஆட்டோ டிரைவர் சொன்னாராம், 300 ஆகணும். 200 வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வேணால் 250 கொடுங்க போகலாம் அப்படின்னோட இவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. போகும்போது டிரைவரை பார்த்து அவர் கேட்டாரா, அண்ணா அந்த வழியாக போகும்போது நீங்கள் எங்கே ரெகுலராக டிஃபன் சாப்பிடுவீங்களோ நல்ல கடையாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆட்டோ டிரைவரும் போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஓரமாக ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சா, அங்கே போய் ஆட்டோ நிறுத்திருக்கிறாரு. டிரைவர் சொன்னாரா, அண்ணா இங்கே சாப்பிட்லாம், வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது, வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு 2 பேரும் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு நடுத்தர வயசில் ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க நெற்றி அவங்களுடைய தோற்றம் பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது அவங்க கணவர் துணையற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டாராம். 60 அப்படின்னாங்க. ஆட்டோவில் வந்து ஒரு 100 கொடுத்தோன்னே அந்த அம்மா சொன்னாங்களாம், தம்பி காலையிலேருந்து இன்னும் வியாபாரம் நடக்கலை, அதனால் சில்லறை இன்னும் 40 இல்லை அப்படின்னாங்களாம். உடனே இவர் சொன்னாராம், சரிம்மா 40 உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கும் நான் இந்த பக்கம்தான் போவேன், நான் அப்போ வந்து சாப்பிட்டுட்டு அப்போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிட்டாராம். உடனே ஆட்டோ டிரைவர் கேட்டாரா, நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்களே சார், வரும்போது பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் இப்போ அந்த அம்மா கிட்டே நாளைக்கு வந்து சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னோட அவர் சொன்னாராம், அண்ணா யோசிச்சு பாருங்கள், இதே சாப்பாட்டை நம்ம போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா 250 இருக்கும், அதுக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு 300 மேலேயே கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா. ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ ரீசனபிளாக நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அதோட மட்டும் கிடையாது, யாருக்காவது உதவணும் அப்படின்னா ஒரு நலசங்கம் வச்சோ வசூல் செஞ்சோ பெரிய லெவலில் தான் செய்யணும்னு கிடையாது. நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது இந்த கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இவங்க அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோன்னே ஆட்டோ டிரைவரும் அப்படியே தலையாட்டிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இவர் வந்து 250 கொடுத்தாராம். ஆட்டோ டிரைவர் 200 போதும் அப்படின்னாராம். ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே, அந்த 50 உங்ககிட்டே இருக்கட்டும், நீங்கள் இப்போ வரும்போது ஒரு அம்மா ஹெல்ப் பண்ண மாதிரி உதவி செய்வீங்கள்ல, அந்த மாதிரி எனக்கும் புண்ணியம் கிடைக்கும்ல அப்படின்னோடனே ஆட்டோவில் வந்தவர் அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னாராம், நான் போட்ட புண்ணிய கணக்கே நீங்கள் தாண்டிட்டீங்க. உதவி செய்கிறது இந்த மாதிரி நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறது ஒன்று, வெளியிலையே தெரியாமல் செய்கிற உதவிக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நேரம் வரும், காலம் வரணும். பெரிய லெவலில் வசூல் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ சின்ன சின்ன உதவினாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படித்ததில் பிடித்தது.